தேனி மக்களின் உள்ளக்குமுறல். ஆளும் திமுகன்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா எண்ணில் அடங்காத பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில நானும் டிஎம்கே ஓட்டு போட்டோம். நான் பரம்பரை டிஎம்கே தான். ஆனா இந்த ஓட்டம்லாம் மனசு வெறுத்துருச்சு. நான் உதயசூரியன் தான் ஓட்டு போட்டோம். நல்லது செய்வாரு ஸ்டாலின் வந்தா அப்படின்னு பலன் இப்ப அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான். தண்ணி எல்லாம் அதிகமா தண்ணி இல்ல. 5 நாளைக்கு ஒரு வட்டம் தண்ணி வருது. எம்எல்ஏ சொன்னார், நான் ஜெயிச்சு வந்த உடனே நான் தண்ணி ஒண்ணுக்கு வந்துடுறேன். இது வரைக்கும் அந்த பக்கம் வரல. கேட்டா தண்ணி எடுத்து விடுவோம்ல தண்ணா ஆண்டு எங்களை வைக்கிறாங்க. எங்க பகுதியில திங்கட்கிழமை வார சந்தை வியாபாரம் நடக்கும். மத்திய அரசாங்க நிதி உதவி எல்லாம் ஒதுக்கி இன்னைக்கு மாநில அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 260 வணிக வளாகம் கட்டி மூடு விழா கண்டுகிட்டு மக்களுக்கு இதை திறப்பு விழா வைக்காம இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு இது ஒண்ணு. 3 கோடி ரூபாய் பட்ஜெட்ல மின் மயானம்னு சொல்லக்கூடிய குழுஆடுன்னு இருக்கு. அதை கட்டி ஆனா இன்னும் திறப்பு விழா வைக்காம இருக்காங்க. கூட்டுறவு சொசைட்டி இயங்க மாட்டேங்குது. அங்க உள்ள தொழிலாளிகள் வறுமையில இருக்காங்க. இப்போ அதை கடந்து பவுர்லூம் தொழிலுக்கு நாங்க வந்திருக்கோம். இந்த பவுர்லூம் தொழிலாவது ஒழுங்கா நடக்குமான்னா அது இதை விட கவலமா இருக்கு. டிஎம்கே என்னைக்கு தலைமை ஏற்று நடத்துச்சோ அன்னைக்கு இருந்து எங்க வாழ்வாதாரம் தூரமே 0 பாயிண்ட். 5 வருஷத்துக்கு முன்னால எங்க வார்டுல கவுன்சிலரா இருந்தவர் ஜெயிச்சுட்டு போனவர் இன்னும் ஒரு நாள் கூட என்ன ஏதுன்னு எட்டி பார்க்கல. நான் அடுத்து ஓட்டு கட்ட எப்படி தருவாங்க? எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? வீட்டுல பிள்ளைய படிச்சிருக்கு, ஒரு வேலை வாய்ப்பு எதுவும் தரல. போய் கேட்க போனா நீ கட்சிக்காரனா இருக்கா 10 லட்சம் கொடுன்றீங்க. 10 லட்சம் வச்சோம்னா நாங்க இதுக்கு உங்கள்கிட்ட வேலைக்கு வரோம். திமுக சொல்ல எங்களுக்கு வெக்கமா இருக்கு. ஓசி பஸ் விட்டாங்க, நின்னு ஆளை ஏத்த மாட்டேங்குது. பொம்பளையில ஓடி வந்தாலும் பொம்பளை கீழே விழுறா. துப்பாட்டம் போய்க்கு இருக்காரு டிரைவர் இலவச பஸ் யாரு கேட்டா? பெண்கள்லாம் இன்னைக்கு